நல்ல கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே என்னோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸால் எனக்கு மிஸ் ஆகுது அப்படின்ட்டு நீங்கள் இந்த மொமெண்ட் ஃபீல் பண்ணுறீங்கன்னா 3 வருஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் உங்களோட ஃப்யூச்சரை உங்களோட கரியரை எப்படி இருக்க போகுது என் லைஃப் அப்படின்றதெல்லாம் பார்க்க தவறிட்டீங்க அப்படின்றத அர்த்தம். இப்போவுமே நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஐயோ இந்த ஜாபுக்கு போனேன், அட்டென்ட் பண்ணேன், அது எனக்கு கிடைக்கல, என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸால் என்னால் நான் நினச்சதை அடைய முடியல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்க, அடுத்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஏதோ உங்களுக்கு கிடைக்கிறதுல ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்படியே லைஃப்பை ஓட்ட ஆரம்பிச்சிருவீங்க. இப்போவுமே நான் என்ன சொல்கிறேன், அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் உங்களோட இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸில் கொஞ்சம் ஃபோக்கஸ் போட்டிருந்தா, அதுக்கு டெய்லி ஒரு 1/2 அன் ஹவர் டு 1 ஹவர் கொடுத்துருந்தா, அடுத்த 3 வருஷத்தில் நீங்கள் எங்கே இருக்க முடியும், எந்த அளவுக்கு உங்களோட லைஃப்பை 10x ஆக்கியிருக்க முடியும், எந்த அளவுக்கு உங்களுக்கான ஃபாரின் ஜாபில் நீங்கள் உட்காந்துருக்க முடியும், எந்த அளவுக்கு உங்களோட கனவு வேலையில் நீங்கள் உட்காந்துருக்க முடியும், அதை அட்லீஸ்ட் இப்போவாது திங்க் பண்ணுங்கள். அந்த காம்ப்ளசன்சின்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் கிடச்சிருச்சு அப்படின்றதுக்காகவே உங்களோட இலக்கில் அமைதியாயிடாதீங்க. உங்கள் இலக்கை எப்போவுமே கண்ணிலே வச்சுருங்க. ஐஸ் ஆன் த ப்ரைஸ்ன்னு நான் சொல்லுவேன். உங்களோட கண் பார்வையை எது எனக்கு வேணும்னு நினைக்கிறேனோ அதில் வச்சுருங்க. எஸ், இப்போதைக்கு எனக்கு கொஞ்சம் காசு தேவை, என்னோட குடும்பம் நடத்துறதுக்கு, எங்கள் அம்மா அப்பா கிட்ட கொடுக்கறதுக்கு, என்ன நான் பார்த்துக்கிறதுக்கு, அதனால இந்த ஜாபில் இருக்கேன், தட்ஸ் ஓகே. ஆனால் இதுலேயே நான் இருந்துட போகிறதில்ல. என்னோட இலக்கு வேறு. அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நான் போராடுவேன், அந்த இலக்கை அடையிற வரைக்கும் நான் விட மாட்டேன்னுட்டு டெய்லி உங்களோட இங்கிலீஷ் இம்ப்ரூவ்மெண்ட்க்கு டைம் கொடுத்து ஒர்க் பண்ணுங்கள். 3 வருஷம் கழிச்சும் இதே எக்ஸ்கியூஸை உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்களோட லைஃப்பில் 10x இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்ப்பீங்க.